நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி வயநாடு நிகழ்வுக்கு, நிலச்சரிவுக்கு என்ன காரணம்? இந்த வயநாடு நிலச்சரிவுக்கு என்ன காரணம் என்பதை பார்த்துவிட்டு வேத வசனத்திற்கு கடந்து செல்வோம். இந்த வயநாட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 222 பேர் காணவில்லை, மரித்து போய் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வயது என்று நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா அது சினோசோயிக் ஏஜ் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மனிதன் உருவாக்கப்பட்ட பொழுதே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை எப்படி இருக்கும் என்றால், இறுகிய பாறைகள், அதற்கு அடியில் செம்மண் இருக்கிறது, 70 அடிக்கு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இமயமலை எப்பொழுது உருவாயிற்று என்று சொன்னால், 2 கண்டங்கள் மோதலின் நிமித்தம் 50 மில்லியன் வருடங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டதுதான் இமயமலை. எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வயநாட்டில் நடந்ததுக்கு முக்கியமாக 3 காரணம் சொல்லப்படுகிறது. 1, புவியியல் காரணங்கள். 2, அதிக மழை பொழிவு. 3, மனிதர்களின் கட்டுமானங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வயநாட்டை பார்த்தீங்கன்னா, நான் போயிருக்கிற அந்த ஊருக்கு ஜெபிக்க போயிருக்கிறேன். நிறைய மலைகள் இருக்கும், பள்ளங்கள் இருக்கும், நிறைய பள்ளங்கள் இருக்கும். இந்த வயநாடை ஜோன் 1 சொல்லியிருக்காங்க. ஜோன் 1 என்று சொல்லுவோமே, ஆனால் அங்கு கட்டடங்கள் கட்டக்கூடாது. ஏன் கட்டடங்கள் கட்டக்கூடாது என்று பார்க்கும் பொழுது, கட்டடங்கள் கட்டும் பொழுது இந்த மலைகளை பில்டிங் கட்டுவதற்காக சில இடங்கள் சமன் செய்யும் பொழுது பாறைகள் உடைக்கப்படுகின்றன. அவ்வாறு பாறைகள் உடைக்கப்படும் பொழுது அது மணல் துளிகளாய் மாறுகிறது. பின்பு அந்த பில்லர் போடுறதுக்கு ட்ரில் பண்ணுறாங்க. பூமியை தொலை போடும் பொழுது அந்த கடினமான பூமி, பாறைகள் லூஸ் ஆகிடுது. அப்படியே நிறைய ரிசார்ட்ஸ் வந்தால் நிறைய பணம் கிடைக்குன்னு சொல்லி இந்த வயநாட்டில் இருக்கிற அந்த கிராம நிர்வாகம் என்ன செய்தது என்றால், நிறைய பேருக்கு அனுமதி கொடுத்து விட்டது. அவர்கள் அந்த மலை பாங்கான இடத்திலே துளைகளை இட்டு மலைகளை உடைத்து கட்டடங்கள் கட்டின காரணத்தினாலே மண் ஆனது லேசாய் மாறிவிட்டது. அந்த லேசாய் மாறின காரணத்தினாலே மழை வரும் பொழுது தண்ணீர் பட்டு அந்த லேசான மண்களை எல்லாம் அடித்து கொண்டு கீழ்நோக்கி வருகிறது. இந்த பார்த்தீங்கன்னா அந்த சாலை ஆறு என்று சொல்லக்கூடிய ஆறு ஒரு 10 மீட்டர் தான் இருந்துச்சு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 70 அடி அகலமாய் மாறிவிட்டது. அந்த தண்ணீர் ஓடி வருகிற சாலை ஆறு நீர் அதிகமாக இருந்த காரணத்தினாலே திரும்பி கிராமங்களில் ஓடின காரணத்தினால் 3க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அழிந்து அந்த சடலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மணப்புறத்தில் நிற்கிது. காசிக்கோடு, கேனனூர், வயநாடு மணப்புறத்தில் நிற்குதுன்னு சொல்லி அதை பார்த்தவங்க புலம்புறாங்க. இந்த டீ எஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டீ பார்த்தீங்கன்னா அந்த டீ செடிகள் 60 அடிக்கு மரமாக வளரும் என்று சொல்கிறார்கள். மனிதன் தன்னுடைய வசதிக்கு ஏற்ப அதை ட்ரிம் பண்ணி 5 அடிக்கு வைத்து கொள்ளுகிறான். இந்த டீ வேர் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே அந்த மலையில் இருக்கிற அந்த 70 அடி செம்மண்ணையும் டைட்டாக பிடிச்சி வச்சிருக்கு, மழையில் அடிச்சுட்டு போகாதபடிக்கு. அந்த காட்டு மரங்கள், மலையிலே ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட காட்டு மரங்கள் அந்த மண்ணை ஸ்திரமாய் பிடித்து கொண்டிருக்கிறது. அந்த கோரை பில், காட்டு பில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலையை அப்படியே நகராமல் மண் சரியாமல் பார்த்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது மழை மவுண்டன் டிஸ்டர்ப் ஆச்சோ
அப்பவே மனிதனுக்கு ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டார். மனிதன் மாற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஆட்டத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று இயேசு விரும்புகிறார். இயேசு படைத்ததை மனிதன் மாற்றக்கூடாது. இயேசுவுக்கு கோபம் வரும். சங்கீதம் 46:2 இவ்வாறு சொல்கிறது, பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும். பாருங்க, பூமி நிலை மாறும், நடு சமுத்திரம் சாய்ந்து போகும். சமுத்திரம் கூட சாய்ந்து போகலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் சூடு அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அரேபியன் சீ வரைக்கும் சூடு அதிகமாகிக்கொண்டே போகிறது. ஏன்? மனிதன் மரங்களை வெட்டி விட்டான். ஆண்டவர் மனிதனுக்கு படைத்து கொடுத்த காடுகள், மலைகள் எல்லாவற்றையும் வெட்டிட்டாங்க. ஆத்து மண்களை சூறையாடுறாங்க. அரசியல்வாதிகள் போட்டி போட்டு சூறையாடுறாங்க. இதனால் தேவனுக்கு கோபம் மாறுகிறது, கோபம் வருகிறது, அவருடைய எண்ணமும் மாறுகிறது. பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் மேல் பெருகி பர்வதங்கள் அதிர்ந்தாலும், பர்வதங்கள் அதிரன்னு சொல்றார் ஆண்டவர். பூமி அதிரும், லேண்ட்ஸ்லைன்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா அதற்கு நீங்களும் நானும் தான் காரணம். நீதிமொழிகள் 1:26, 27, 28, 29 பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்கிறது, ஆகையால் நானும் நீ பண்ற சேட்டை, நீ பண்ற காரியம், நீ மலையில மரங்களை வெட்டுற, நீ மலையில பில்டிங் கட்டுற, எதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு சொல்றனோ அதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டே இருக்க. அதனால உண்மையில எனக்கு கோபம் ஆண்டவர் சொல்றார். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து, உங்களை பார்த்து ஆண்டவர் சிரிப்பார். உங்க ஆபத்தில், உங்க பிரச்சனையை பார்த்து ஆண்டவர் சிரிப்பார். உங்கள் ஆபத்து காலத்திலே நகைத்து, நீங்கள் பயப்படும் காரியம் வரும் பொழுது அகடியும் பண்ணுவேன். நீங்க பயப்பட்டு ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே இரக்கமாயிரும், இல்லை, அகடியும் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் பூசல் போல வரும் பொழுது, ஆபத்து சூறாவளி போல உங்களுக்கு நேரிடும் பொழுது, நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும் பொழுது அகடியும் பண்ணுவேன். ஆண்டவருக்கு மிகவும் கோபம். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, தென்மேற்கு பருவம் மழை எவ்வாறு வயநாட்டிலிருந்து பெருக்கெடுத்து ஓடி சாலை ஆற்றை ஒரு பெரிய ஆறாய் மாற்றியதோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையை கூட ஆண்டவர் புரட்டி போடும் காலம் வரும். எனவே நீங்கள் உங்கள் பாவங்களை விட்டு விட்டு எவ்வாறு 60-70 அடி உயரம் உள்ள செம்மண் அடித்து கொண்டு கிராமங்களில் உள்ள வீடுகளை எல்லாம் அடித்து நொறுக்கி விட்டு சென்றதோ, அதே போன்று உங்களையும் அடித்து நொறுக்க இயற்கைக்கும் ஆண்டவனுக்கும் லேசான காரியம். மனம் திரும்புங்கள். 28ஆம் வசனம், நீதிமொழிகள் 1:28, அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், காண மாட்டார்கள். பாருங்க, நீங்க எல்லாம் பண்ணிட்டு, பாவம் பண்ணிட்டு, கடைசியில் மறிக்கும் நேரத்தில் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டார், அவர் அசட்டை பண்ணிவிடுவார். அவர் உங்களுக்கும் எனக்கும் நேரத்தை கொடுத்திருக்கிறார். இதே வயநாட்டில் நாம் போய் ஜெபிக்கும் பொழுது நன்றாக இருந்தது. ஆண்டவனை நோக்கி பேச முடிந்தது. மலையின் உச்சியில் அமர்ந்த பொழுது ஒரு அமைதி கிடைத்தது. ஆனால் அந்த அமைதி இன்று சுடுகாட அமைதியாய், மயான அமைதியாய் மாறிவிட்டது. பாருங்க, அடுத்து நீதிமொழிகள் 1:29, அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். என்ன அறிவு நான் கொடுத்தேன்? நீ பூமியை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ புவியியல் டிஸ்டர்ப் பண்ணாத, நீ மழை போகிற வழித்தடங்களில் வீடு கட்டாத, கண்மாய் ஓரத்தில் கடை கட்டாதன்னு நிறைய சொன்ன. அவன் கேட்கல. மனிதன் அவன் இஷ்டத்துக்கு ஆடினான். மரத்தை எல்லாம் வெட்டினான், நிலத்தை எல்லாம் என்ன பண்ண, ஹோட்டல் ஆகினான், ரெசார்ட் ஆகினான். எனக்கு கோபம் வந்தது. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள்.
என்னடா ஆண்டவர் ஒரு இயற்கையான ஒரு மழையை நமக்கு கொடுத்துருக்காரு, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோமே, இந்த டிஸ்டர்ப் பண்ணுறது ஆண்டவரை கோபப்படுத்துவது போல் இருக்காதா என்று சொல்லி அவர்கள் நினைத்திருப்பார்களே. ஆனால் இப்படி நடந்திருக்காது. குன்னூர், ஊட்டி, கொடைக்கானலுக்கும் ஒரு எச்சரிக்கை தேவன் விடுக்கிறார். நீங்கள் ரெசார்ட்ஸை கட்டுறதை நிறுத்துங்க, இயற்கையை சிதைக்காதீங்க. இயற்கையை நான் உண்டாக்கினேன், அதை சிதைக்க நீ யார் என்று தேவன் கேட்கிறார். அவ்வாறு சிதைக்கும் பொழுது சிதைக்கிறவர்கள் சிதைந்து போவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, ஒளியை படைத்து இருளை உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்கினேன். ஆண்டவர் வெறும் இருளையும் ஒளியை மட்டும் உண்டாக்கலைங்க, சமாதானத்தை உண்டாக்கி இருக்காரு. நீங்கள் தவறு செய்யும் பட்சத்தில் தீங்கையும் உண்டாக்கினேன், கர்த்தராகிய நானே இதை செய்தேன் என்று சொல்லுகிறார். எனவே இதை கேட்ட ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிக்கையை உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். நீங்கள் ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும், இந்த வயநாட்டின் ஒவ்வொரு நிகழ்வையும், மாசு மறுவற்ற குழந்தைகளின் இறப்பையும், முதியோர்கள் அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு துடித்து செத்ததையும் தயவு செய்து நினைத்து பாருங்கள். அரசியல்வாதிகள், ஆளுநர்கள், ஆட்சி செய்கிறவர்கள், இவர்கள் கொடுத்த அனுமதி நிமித்தம் இயற்கை சிதைக்கப்பட்டது, ஆண்டவருக்கு கோபம் வந்தது என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த ஆண்டவரின் கோபத்தின் நிமித்தம் இந்த நிகழ்வு நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவரின் கோபத்திற்கு ஆளாகாதீர்கள், பிறர் பொருளை இச்சிக்காதீங்க. நான் கூட மதியம் ஒரு பிறர் பொருளை இச்சிக்க ஆசைப்பட்டேன். மற்ற ஒரு வீட்டில் சும்மா இருக்கிற வண்டியை நான் ஓட்டலாமான்னு நினச்சேன். ஆண்டவர்கிட்ட ஜெபிச்ச பொழுது ஆண்டவர் சொன்னார், வேண்டாம், உன்னுடைய வண்டியை நீ ஓட்டு, அடுத்தவங்க வண்டி மேலே ஆசைப்படாத. உடனே நான், ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, அந்த வண்டியை பார்த்து ஒரு ஆசை வந்துச்சு. ஆண்டவரே, அந்த வண்டி ஓட்டினா எப்படி இருக்குன்னு நினச்சேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். எனவே உங்கள் பாவங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். வயநாட்டில் நடந்த நிகழ்வு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பேர பிள்ளைகளுக்கும் நடக்காமல் ஜெபியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார். காப்பாற்றும் தெய்வம் இருக்கிறார். யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தேவன் தெளிவாக சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பிடித்தமான பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். ஒருவேளை நீங்கள் நல்லவராக இருந்து, ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் சொல்வதை எல்லாம் கேட்டு நடப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு வரும் யுத்தத்தில் ஆண்டவர் யுத்தம் செய்வார். இந்த ஆண்டவர் யுத்தம் செய்வாரே ஆனால் அந்த யுத்தத்திற்கு எதிராக யாரும் நிற்க முடியாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.